Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் எந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இதை நீங்க ஒரு வெட்டிங் கெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா போடலாம், இல்ல நீங்களே பிரைடா இருக்கீங்க அப்படின்னாலும் போடலாம். இந்த லுக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ட்ரை ஸ்கின்னுக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு லுக். உங்களுக்கு நல்ல ஒரு ரேடியண்டான லுக் வேணும், க்ளோயியான பேஸ் வேணும், ஸ்கின் லைக் ஃபினிஷோட வேணும், சிம்பிளாவும் இருக்கணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா இந்த மாதிரியான லுக், இந்த லுக் கூட நீங்க தாராளமா ரெப்ளிகேட் பண்ணலாம். ஃப்ரம் ஸ்கின் கேர், ஸ்கின் ப்ரெப், என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு ட்ரை ஸ்கின்னால பண்ணலாம், முக்கியமா ஒரு ஈவெண்ட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணேன், எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்ற டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு சத்தியமா வீடியோ எடுக்கிறது என்னோட வேலை. இந்த யூடியூபிங்கிறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்னால சில டைம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:55, காலையில் 5:55. நான் சீக்கிரமாக வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சேன். 4:55லாம் அலாம் வச்சேன். எனக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது மட்டும் கொஞ்சம் வேலை. பட் சம்டைம்ஸ் ஜஸ்ட் ஹாவ் டு டூ வாட் வி ஹாவ் டு டூ. பேட் ஸ்கின் மோட் ஆன். லைட்டாக கண்ணு மட்டும் டயர்டாக இருக்குது, மீதி படி எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எனிவேஸ், நம்ம ஸ்கின் ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு நான் எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் இது பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு எவ்வளோ கியூட்டாக ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ரூட்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு எசன்ஸ் சீரம் ஃப்ரம் Mamaearth. இது புதுசாக லான்ச் ஆயிருக்கு. புது லான்ச்சஸ்லாம் Mamaearthல பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங். ஃபர்ஸ்ட் நான் பேக்கேஜிங் சொல்கிறேன். எவ்வளோ க்யூட்டாக. எனக்கு இதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு 2 பர்ஃப்யூம் அந்த மாதிரி வேணும். செம்ம க்யூட்டாக இருக்குது பேக்கேஜிங்காகவே. எனிவேஸ், ஸோ இந்த எசன்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கொரியன் ஸ்கின் கேரில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். சீரம் விட எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னுமே லைட்டர் வெர்ஷனாக இருக்கும் சீரமை விட. ஸோ இந்த எசன்ஸ் கான்செப்ட் நான் போன வருஷம் வேற பிராண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், நிஜமாவே நல்லாயிருக்கும். லிட்டரலாக தண்ணி மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது இன்னைக்கு நான் உங்ககிட்ட காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூட்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ் எசன்ஸ் சீரம். இது ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரேடியன்ஸ் கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு எசன்ஸ். ஸோ பேசிக்லி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வருது, 30 ml ப்ராடக்ட் அண்ட் ஒரு ட்ராப்பர் நாசலோட வருது. இதில் ஹீரோ இன்க்ரீடியன்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா, மஞ்சள், ஹைலரானிக் ஆசிட் அண்ட் மல்பெரி. இதனோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி தான். செம லைட் வெயிட்டாக குவிக்காக உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கும். ஹைட்ரேஷன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் விஷயமா பண்ணும். ஸோ நான் ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் கையில் எடுத்து இப்படி என்னுடைய ஸ்கின்ல ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது இருக்கக்கூடிய அந்த அஸ்வகந்தா பார்த்தீங்கன்னா ஏஜிங் விஷயத்தை கம்மி பண்ண போகுது. லைக் அந்த ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ண போகுது. மஞ்சள் ஒரு எக்ஸலண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட். ஆக்னே இருந்ததுன்னா அதை காம்பேட் பண்ண போகுது. ஸ்கின்னை ஓவராலாக பிரைட்டன் பண்ண போகுது, ஈவன் டோன் கொடுத்து. ஹைலரானிக் ஆசிட் நல்லா உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ண போகுது. அண்ட் மல்பெரி ஈவன் ஸ்கின் டோன் கொடுத்து பிக்மெண்டேஷனை கம்மி பண்ண போகுது. இது ஒரு வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட். குவிக்கா உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்குது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். லிட்டரலா எதுவுமே போடாத மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஒரு க்ளோ முன்னாடி இருந்ததை விட இந்த நெத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த க்ளோ தெரியுதா? அதுதான் உங்களுக்கு. எனக்கு இன்னும் என் முகத்துல எதுவும் எனக்கு போட்ட மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் அது ட்ரையாகவும் இல்லை. ஆக்சுவலாக இதனுடைய கன்சிஸ்டன்சி நீங்கள் இப்படி கையில் எடுத்து முகத்தில் போடுறதுக்கு முன்னாடி இப்படி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், இப்படி தண்ணி மாதிரி அப்படியே வழியாது, இப்படி நிற்கும். பட் அதை நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்கள் ஸ்கின்ல குவிக்காக இதை அப்சர்வ் ஆகிக்குது. அண்ட் செம்ம லைட் வெயிட்டும் கூட. லிட்டரலாக எனக்கு எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல. அதுதான் இதில் பெஸ்ட் பார்ட். எசன்ஸ்லேயே எனக்கு பிடிச்சது அது ஒன்று. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரேடியன்ஸ் பூஸ்ட் வேணும், ரொம்ப லைட் வெயிட்டாகவும் வாட்டரியாக இருக்க கன்சிஸ்டன்சியில் சப்பிளாக உங்கள் ஸ்கின் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த எசன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது கூடவே வேறு சில வேரியன்ஸும் இருக்குது. லீவ்ஸ் ஆஃப் கிளாரிட்டி எசன்ஸ் சீரம் இருக்கு. இதுல நீம் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் தான் கீ இன்கிரீடியன்ஸ். ஃபிளவர்ஸ் ஆஃப் யூத் எசன்ஸ் சீரம், இதுல ஹைலரானிக் ஆசிட் அண்ட் ஹைபிஸ்கஸ் கீ இன்கிரீடியன்ஸா இருக்காங்க. இது யூத்ஃபுல் க்ளோக்காக. அப்புறம் கார்டன் ஆஃப் க்ளோ எசன்ஸ் சீரம் இருக்கு. இதுல வைட்டமின் சி அண்ட் பேஷன் ஃப்ரூட் இருக்கு. இது ஸ்கின் இலுமினேஷனுக்காக. இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியன்ஸ்க்காக, ஸ்கின் ரேடியன்ஸ்க்காக
சூப்பராக இருக்குது கைஸ். சீரியஸ்லி யூ ஹாவ் டு ட்ரை திஸ். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இது மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமாஎர்த்தோட ஆப் அமேசான், நைகா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைன்னா மாமாஎர்த்தோட ஆப்பில். மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்படும். 2025 1 மில்லியன் மரம் நட்டுற ப்ராசஸில் இறங்கி இதை பண்ணிட்டு இருக்காங்க. பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்விரான்மெண்ட்டுக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். மாமாஎர்த்தோட ஆப் மூலியமாக நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப்கான iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸோட லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆப் மூலியமாக வாங்குறீங்க என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ்லாம் முன்னாடியே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண சீரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது அண்ட் உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின்ல வந்து இது ஜென்டலாக இருக்க போது ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் பேஸ் பண்ண ஸ்கின்னுக்கு ஒரு ரேடியன்ஸ் பூஸ்ட் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த எசன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி இதை பற்றி பேசுறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா ஆக்சுவலாக செம்ம க்யூட் அண்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது அடுத்து என்னுடைய பேஸ் ப்ரெப்பிங்குள்ளே போகலாம். அடுத்து நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ட்ரை ஸ்கின் பியூட்டிஸ் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹெவிலி ஹைட்ரேட்டிங் இன்டென்ஸ் ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு டியூவி மேக்கப் பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் ஒரு இலுமினேட்டிங் ஸ்ட்ரோப் க்ரீம் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்லி இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஒரு டியூவினஸை உங்கள் ஸ்கின்ல எடுத்துகிட்டு வர போது நான் ஒரு சைடு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் உங்களுக்கு கொடுக்கும். இதை நான் போட்டிருக்கேன், இந்த சைடு நான் போடாமல் இருக்கேன். ஸோ அந்த டியூவினஸ் க்ளோயினஸ் இஸ் ரியல் கைஸ். ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து என்னுடைய கலர் கரெக்ஷன் வேலை யூஸ்வல் ட்ரில் தான் பேஸில் இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் வரைக்கும். ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமா இதை ஹைலைட் பண்ணிக்க போறேன். கண்ணு கீழே மட்டும் போட்டுக்கிறேன். இதை பிளெண்ட் பண்ணோன்னா ஸ்பஞ்சில் இருக்கும்ல அதை டைரக்டா எடுத்துட்டு போய் என் மூக்கில் நெத்தியில போட்டுக்கிறேன். அடுத்து பவுடர் செட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரீம் பிளஷ் எடுத்துக்கிறேன். கொஞ்சமா என் கை பின்னாடி எடுத்துக்கிறேன். க்ரீம் பிளஷ் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ட்ரை ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஒரு கான்செப்ட். அடுத்து ஒரு க்ரீம் ஸ்டிக் ஹைலைட்டர் மாதிரி கையால பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி கையிலே இப்படி எடுத்துக்கூடும் ஹைலைட் பண்ணிக்கலாம். இதே என்னோட லிட் மேலேயும் போட்டுக்க போறேன் அந்த ஒரு டியூவி ஃபினிஷ்காக. இப்பதான் விஷயமே இருக்கு. என்னன்னா காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. குட்டியா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ல பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு க்ரீஸ் ஆகுமோ அங்க மட்டும் காம்பாக்ட் வச்சு நீங்க செட் பண்ணிக்க போறீங்க. மீதி இடத்துல நான் பவுடர் அவ்வளவா டச் பண்ண போறதே கிடையாது. அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வேணும் அப்படின்றதுக்காக எனக்கு எங்கெல்லாம் அந்த டியூவினஸ் ரொம்ப தெரியாம இருக்கணுமோ அங்க மட்டும் நான் பவுடர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரிதான் பிரான்சிங்கும் பண்ணிக்க போறீங்க. எனக்கு பிரான்சிங் பிடிக்கும். நீங்க பிரான்சர் கூட ஒரு க்ரீம் பிரான்சர் மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு அது பண்ணல. க்ரீம் பேஸை அப்படியே விட்டுறக்கூடாது. அது சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆகி மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் லைட்டா நான் வந்து பவுடர் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டா. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐப்ரோ பொமாட் எடுத்துக்கிறேன். பொமாட் வச்சு பேஸ் கொடுத்துட்டு ஒரு பிளாக் ஐஷேடோ வச்சு ஐப்ரோஸை இன்டென்சிஃபை பண்ணிக்கிட்டேன். ஐலிட்ஸ்ல வந்து க்ரீம் பேஸ் போட்டோம்ல அதை லைட்டா நம்ம வந்து செட் பண்ணணும். எந்த ஒரு க்ரீம் பேஸுமே அப்படியே விட்டீங்கன்னா க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால அந்த ஹைலைட்டர் போட்டோம்ல அதே எடுத்து லிட்ஸோட சென்டர்ல இப்படி கொஞ்சமா போட்டுக்கிறேன். சியானா பியூட்டி அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து எனக்கு சில அழகான ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஐ லேஷஸ், கர்லர்
அப்புறம் ஒரு அடசிவ் பென், இது ஐலைனர் பென் ப்ளஸ் அடசிவ் பென், அப்புறம் ஒரு ஸ்பூலி, அப்புறம் லேஷஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஹேண்டில் மாதிரி. ஸோ இன்றைக்கி இந்த லேஷஸ் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் வித் இந்த அடசிவ் ஐலைனர் பென். இதுலேயே உங்களுக்கு ஒரு கிளியர் சைடு இருக்குது. இந்த மாதிரி பென் தான் இது, ஐலைனர் பென் இது பேசிக்லி. பட் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து க்ளூ மாதிரி ஒர்க் ஆகும். இந்த சைட் கிளியர் அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிளாக். இது ஐலைனர் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு ஒரு பிளாக் க்ளூவாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இதை தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ லேஷஸ் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஹேர் லேஷஸ் இருக்குது என்கிட்ட. இதை ரிமூவ் பண்ணி நான் வந்து என்னுடைய லென்த்துக்கு கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை ஸ்பூலி வச்சு என்னுடைய ஐப்ரோஸில் எதுவும் ப்ராடக்ட் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி விஸ்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கர்லர் வச்சு நான் என்னுடைய லேஷஸை கர்ல் பண்ணிக்கிறேன். இது ஒரு அழகான ரோஸ் கோல்டு கலர். லேஷஸ்க்கு முன்னாடி கொஞ்சோண்டு பேஸ் இருக்கணும்ட்டு நான் ஒரு மஸ்காரா எடுத்து கீழே மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், ரொம்ப கொஞ்சமாக. ஸோ இது ஃபுல்லாக காயறதுக்குள்ளே நீங்கள் ஓடி போய் உங்கள் லேஷஸை ஒட்டிக்க போகிறீங்க. ஐ திங்க் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேஷ் க்ளூ பென் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறேனே. செம்மையாக இருக்குது. இது வந்து கேர்ள் பண்ணியும் இருக்குது. ஸோ அதனால் செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக என்னுடைய லோவர் லேஷஸில் நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆன் டு ஆர் ஃபைனல் ஸ்டெப். ஒரு லிப் க்ரையான் எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல மவ் பிங்க் கலர், மவ் 1 ஷேடு. கொஞ்சமாக ப்ரௌன் லிப் லைனர் வச்சு இன்டென்ஸும் பண்ணிக்கிறேன். லிப் கிளாஸ் இல்லாமல் ஒரு டியூவி லுக் கம்ப்ளீட்டடாக இருக்காது. ஒன் ஃபைனல் ஸ்டெப், அந்த டியூவினஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணுறதுக்கு செட்டிங் மிஸ்ட் எடுத்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், ரெடி ஆயாச்சு. நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு லைன் வந்து காஜல் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த ஒரு அட்டையருக்கு அது கொஞ்சம் ரொம்ப மொட்டையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டேன். சாரி ஆஸ் யூஷுவல் அம்மா அது ஜுவல் எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்தது அப்படின்றது இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். ஒரு டியூவி பேஸ் லுக். முக்கியமாக உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஃப்ரம் ஸ்கின் ப்ரெப் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், மேக்கப்பும் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியன்ஸ் எசன்ஸ் சீரம் யூஸ் பண்ணது தான். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.